திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 562, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. 1920ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்தவர் சீனிவாச சாஸ்திரிகள். அவருடைய காலத்தில் பேராசிரியர்கள் மாணவர்களை ஒரு சிறு தவறு செய்தாலும் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். குறிப்பாக தவறு செய்யும் மாணவர்கள் மீது அபராதம் விதித்து அதை கட்டச் செய்வதில் அவர்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தனர். ஒரு சமயம் மாணவன் ஒருவனுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக பேராசிரியர் ஒருவர் அபராதம் விதித்தார். அத்துடன் அதை மறுநாளே கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது துணைவேந்தர் சீனிவாச சாஸ்திரிகளின் கவனத்திற்கு சென்றது. உடனே அந்த அபராத தொகையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார் துணைவேந்தர். அபராதம் விதித்த பேராசிரியரோ தன்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி தனது எதிர்ப்பை துணைவேந்தரிடம் தெரிவித்தார். அதற்கு சீனிவாச சாஸ்திரிகள் அந்த பேராசிரியரிடம் அமைதியாக சொன்னார், நான் சின்ன வயதில் ஒரு நாள் அழுக்கு உடையுடன் பாடசாலைக்கு வந்தேன். இதை கவனித்த ஆசிரியர் நான் அழுக்கு உடையுடன் வகுப்பிற்கு வந்த காரணத்தினால் அபராதமாக 8 அணா கட்டிவிட்டு தான் வகுப்பறைக்குள் நுழைய வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ஒரே ஒரு அணா கொடுத்து சோப்பு வாங்க முடியாதபடி வறுமையில் இருந்த காரணத்தினால்தான் என் அம்மா என்னை அழுக்கு உடையுடன் பாடசாலைக்கு அனுப்பினார். ஆசிரியரின் அபராதம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் என்னையும் என் அம்மாவையும் எண்ணி அன்று அழுது விட்டேன். இது மாணவர்களுக்கு போடப்படும் அபராதம் அல்ல, அவர்களை படிப்பதற்கு பாடசாலைக்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர்களுக்கு போடப்படும் அபராதம். ஆகவேதான் நான் இதை ரத்து செய்தேன். ஆசிரியர்கள் பிறருக்கு பாடம் போதிப்பவர்கள். அவர்களுக்கு மற்றவர்கள் போதிக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. மாணவர்களை தண்டிக்கும் போதும் கண்டிக்கும் போதும் மென்மையை கடைபிடித்தால் ஆசிரியரின் மதிப்பு தானாக உயரும் என்று அறிவுரை கூறினார். குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமையும் தண்டிக்கும் போது மென்மையும் காட்டுகிறவர்களின் செல்வாக்கு நெடுநாள் நீடிக்கும் என்பதை கடிதோச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கடுமையான கண்டிப்பு நலம், மென்மையான தண்டிப்பு பலம்